ஜான் அப்படிங்கிற ஒரு பையனை குறித்து சொல்லியிருக்கிறேன் இல்லைங்க. ஜான் அப்படிங்கிற பையன் எப்பவுமே விடிய காலை 4:30 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் படித்து அவனுக்கு ஜோம் பண்ண கூட தெரியாது. என்னன்னு ஜோம் பண்ணுவானா? இசப்பா ஜான் வந்திருக்கிறேன், நான் எந்திரிச்சிட்டேன், இந்த நாளெல்லாம் என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை சொல்லி ஜோம் பண்ணிட்டு படுத்து காலையில் எழுந்திருப்பான். சொல்லலாம், எவ்வளவு அருமையான ஒரு குழந்தை. அந்த ஜானுக்கு இருக்கிற ஒரு ஜான் அறிவு கூட இன்னைக்கு இல்லாத நிறைய பேர் நம்ம இருக்கோம். ஒரு நாள் பயங்கரமான காய்ச்சல். அந்த ஜான் பையனால எதுவுமே பண்ண முடியல. அவனை போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. அதே விடியற் காலம் 4 மணி அவனுக்கு குளிப்பாங்க. அவன் எந்திரிச்சு ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே படுத்துருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம், ஏய் தம்பி ஜான், நான் ஏசப்பா வந்துட்டேன். தம்பி ஜான், நீ சுகமா இருக்கிற பொழுது ஒவ்வொரு நாள் 4 மணிக்கு எந்திரிச்சு ஏசப்பா நான் ஜான் வந்திருக்கிறேன் நீ என்னோட கூட பேசுவா இல்ல. இன்றைக்கு உன்னுடைய சரீரம் உனக்கு பலவீனமா இருக்கிறது, ஆனாலும் ஜபமானது உனக்குள் கட்டப்படவே இல்லை, ஆராதனையானது உனக்குள் கட்டப்படவே இல்லை, உன்னை கட்டி போட எந்த சத்துருவினாலும் முடியவே இல்லை. ஆகவே தான் உன்னை தேடி நானே வந்திருக்கேன். எழுந்து வீட்டுக்கு போ. Hallelujah. Glory to God.